வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிக் பாஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்து பிக் பாஸும் முடிஞ்சு எல்லாமே அமைதியாகிடுச்சு. அவங்கவுங்க பேசுகிறேன்ற பேரில் ஓரளவுக்கு நல்லதாக பேசின மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த சாண்ட்ராவும் பிரஜனும் பேசுகிற மாதிரி இது வரைக்கும் யாரும் இப்போ வரைக்கும் வன்மத்தை கொட்டல. பிஆர் வந்து எல்லாருக்கும் இருக்குது, எனக்கு இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லைன்னு இப்போ வரைக்கும் 2 பேருமே அவங்கள ப்ரூவ் பண்ணிக்க தான் பார்க்குறாங்களே தவிர செஞ்ச தப்பை ஒத்துக்கிறதுக்கான ஒரு வழியும் இல்லை. கேட்டால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கதை வச்சுருக்காங்க. பிரஜனும் சரி, சாண்ட்ராவும் சரி. ரம்யா ரம்யா ஜோ வந்து உண்மையை சொல்லியுமே திரும்பவும் வந்து கனி மேலே பழி போட்டதாகட்டும், அவங்க வந்து முதல்ல இவனை கமருதீனை வந்து அசிங்கமாக பேசிட்டு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, இவ்வளோ பேசினதுக்கப்புறம் என்னால் எப்படிங்க கமருதீன் மூஞ்சில் முழிக்க முடியும்னு கேட்குறாங்க. அதே தான் நானும் கேட்குறேன் சாண்ட்ரா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இவ்வளோ என்னை வேர்ட்ஸில் அப்யூஸ் பண்ணியிருக்காரு, நான் எப்படி பேச முடியும்னு சொல்கிற நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவர் அந்த வார்த்தை சொல்கிறீங்க. நல்லா யோசனை பண்ணுங்கள். நீங்கள் எதுவுமே பேசாமல் அவர் உங்களை பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன அதே வார்த்தை சொல்லியிருந்தா விட்டுருப்பீங்களா நீங்கள் அவரை? அதை வச்சு ரெட் கார்டு இல்லை, அவர் கெரியரையே காலி பண்ணியிருப்பீங்க. இந்த ஷோனால வந்து ரெட் கார்டு. இது மட்டும் உண்மையாக இருந்தால் அவர் முதல்ல வாயை மட்டும் விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னென்ன பண்ணியிருப்பீங்கன்னு எங்களுக்கே தெரியாது. அப்புறம் என்னவோ சொல்கிறாங்க, உள்ளே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க யாருமே வந்து வெளியில் போய் எனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், வெளியில் வந்து அவங்களும் எபிசோடை பார்த்துருப்பாங்க. உள்ளே இப்படிதான் சொல்கிறேன், மக்களையும் இதையும் தாங்க நீங்கள் ரிலேட் பண்ணிக்கணும். மக்கள் முதல்ல எப்படி நீங்கள் விழுந்ததை உண்மைன்னு நினச்சி உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி ரெட் கார்டு வாங்கி கொடுத்தாங்களோ, அதே மக்கள் தான் போக போக நீங்கள் நடிக்கிற நாடகத்தையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நடிப்பு அரக்கி ட்ராமா குயின்னு, அதுக்கப்புறம் ஸ்கேண்ட்ரா அப்படின்னு பேரை வைக்க ஆரம்பித்தாங்க. இதில் வர இந்த அம்மா லைவில் வர வந்து சொல்கிறாங்க, ஒரு ஃபோன் கால் மாதிரிலாம் பேசுவாங்களா, அதில் லைவில் வர வந்து சொல்கிறாங்க, நான் ஸ்கேண்ட்ரான்னு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், அதில் வந்து இந்த அம்மா டைரக்டராக வேறு ஆக போகிறாங்களாம். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து டைரக்டர் ஆகியா தான் எல்லாமே இதுலேயே இப்போ நடிச்சிருக்கோம், நம்மளுக்கு இவ்வளோ நடித்ததுலேயே நம்மளுக்கு நடிப்பு அறைக்கின்னு கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ நம்ம ரியல் லைஃப்பில் வந்து இந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்தோன்னா இன்னும் நடிப்பை நம்ம நல்லா சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதே தான். அது இவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து நீங்கள் வந்து டைரக்டராக மாறுங்க. ஏன்னா அதுக்கு நடிப்பு திறனுக்கான எல்லா இதுவுமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. அதான் நடித்து 2 பேருக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுத்தீங்கல்ல. ஸோ உங்களுக்கு வந்து நடிப்பு கற்றுக் கொடுக்குறது வந்து பெரிய விஷயமா இருக்காது. அதுக்கு வாழ்த்துக்கள் தான் நாங்கள் சொல்லுவோம். ஸ்கேண்ட்ராக்கு பதிலாக நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு அப்படியே இப்போ பிரஜனுக்கு ஒரு பேர் வச்சாங்கல்ல, அதையும் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த பேரோட பார்க்க இன்னமும் கேட்கவும் நல்லாயிருக்கும். ரெட் கார்டுன்னு இப்படி எல்லா இடத்துலையும் புலம்புறீங்க, கார்டாஸ்க்கு அது இதுன்றீங்களே. பிரஜன் சொல்கிறாரு, நான் வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டேன், என் ஒய்ஃப் அப்படி பண்ணும்போது நான் உள்ளே இறங்கி ஏதாவது செஞ்சுருப்பேன் வச்சுருப்பேன்னு சொல்கிறீங்கல்ல. ஸ்டார் மியூசிக் நடந்துச்சே, அதில் அந்த கார் டாஸ்க்கு என்ன பண்ணி வச்சுருந்தாங்க? ஃபன்னாக கொண்டு போயிருந்தாங்க. அந்த கார் டாஸ்க்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி தூக்கி போட்டாங்க. அந்த ரெட் கார்டை பற்றி பிரியங்காலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அதை காமெடியாக மாற்றி விட்டாங்க. அந்த இப்போது கார் டாஸ்க்குன்றது ரெட் கார்டுன்றது காமெடியாக மாறிடுச்சு. ஒரு பூர்ணிமாவும் அந்த இவங்க கூட பேசியிருப்பாங்க, மாயாவும். இப்போ என்னது பிஸ்கெட் கொடுக்குற மாதிரி வந்து ரெட் கார்டை கொடுத்துட்டு போயிடுறாங்கன்ற மாதிரி அவங்க கூட ஒரு இதுவில் பேசியிருப்பாங்க அவங்களோட சேனலில். அதே மாதிரி தான் சொல்கிறேன், உங்களுக்கு ரெட் கார்டுன்னு நீங்கள் பேசியே விஜய் டிவியே அந்த ரெட் கார்டை வந்து காமெடியாக ஆக்கிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் பிரஜனுக்கு தெரிய தேவையில்லையா? இவ்வளோ கோபப்படுறாரு, நான் போய் உள்ளே இறங்கி கேட்பேன் வைப்பேன் போது விஜய் டிவியை ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே, கம்பெனிக்கே போக வேண்டியது தானே உள்ளே. உங்களுக்கு தான் எல்லாரையும் தெரியும்ல. என் ஒய்ஃபுக்கு நடந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஏன் இப்படி ஃபன்னாக போட்டிருக்கீங்க, அவங்க மனசு கஷ்டப்படாதான்னு போய் கேட்க வேண்டியது தானே. அங்கே கேட்க முடியாது, எல்லாத்தையும் இன்டர்வியூவில் வந்து. ஏன்னா அங்கெல்லாம் கேட்க மாட்டார் அவர். என்றைக்குமே நடந்த விஷயத்த அங்கேயே கேட்க மாட்டார், பின்னாடி வந்து தான். அப்போ தானே யாரும் போய் கேட்க முடியாது. இப்போது உள்ளே வந்து வியானாவை பற்றி வெளியில் இவ்வளோ சொல்கிறவர் உள்ளே எதுவுமே கேட்கல. கேட்டிருந்தா மேபி அவரோட முகத்தில் கிழிஞ்சிருக்கும். அவரும் அதுக்கான பதில் அவங்களும் கொடுத்துருப்பாங்க. அப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்டர்வியூவில் வந்து பேசினா அவங்க என்ன இன்டர்வியூவில் வந்து பதிலாக கொடுக்க முடியும்? அது சொல்லி பார்த்துட்டு அதுவே கேட்டு போப்பா உனக்கு இதே வேலை தான் புருஷனை பொண்டாடிக்குன்ற மாதிரி அதுவும் போயிடுச்சு. ஆனால் வன்மத்தை கொட்டுறதுல வந்து இவங்கள மாதிரி யாரும் இல்லை. இவங்களை யாராவது சொன்னால் பிஆரு, இவங்க வந்து எல்லாரை பற்றியும் சொல்லலாம்.
அப்போ அவங்களாம் பிஆர் இல்லையா? நான் கேட்குற மக்கள் வந்து ஒரு பிஆர் வச்சுருக்காங்கன்னே வச்சுக்கோங்க. உள்ளே எப்படி நடந்துக்கிறாங்கன்ற பொறுத்து தான் மக்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டு நிற்க வைக்கிறது. வெறும் பிஆரை பார்த்துட்டு, ஐயோ! இவங்களுக்கு நெகட்டிவ் இருக்குது. அப்போது எபிசோட பார்க்குறவங்கலாம் என்ன வேறு மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரில. எல்லாரும் எபிசோட பார்த்து தான் ஒருத்தவங்கள செலெக்ஷன் பண்ணி ஓட்டே போடுறோம். அதையே நீங்கள் பிஆர் ஓட்டுன்னா, அப்போ மக்கள் உண்மையான ஓட்டு எங்கேங்க போகும்? அப்போ ஏன் உங்களுக்கு அவ்வளோ இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ எதிர்ப்பு வந்தது? அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ நீங்கள் போய் ப்ரமோஷன் போய், அங்கே போய், இங்கே போய், இப்போ நீங்கள் பிஆர் வச்சு உங்கள் பேரை மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உண்மை. எல்லாரும் உள்ளே இருக்கும்போது பிஆர் வச்சாங்கன்னா, நீங்கள் வெளியில் இருக்கும்போது இப்போ பிஆர் வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு என்னத்த பண்ணுறீங்களோ போங்க. உங்களுக்கும் சொல்லி சொல்லி எனக்குமே இதாக இருக்குது. நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் பதிலடி நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.